தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை. நீங்களும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுதும் எல்லாம் நீங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள். அது எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் சங்கடப்படும் பொழுது மட்டுமல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் எல்லா சமயங்களிலும் அவை உங்களுக்கு ஒரு ஆறுதலாக காணப்படும். வாசித்து துவங்கி பாருங்கள். அதன் உணர்வுகளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். வாசிப்போமா? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியதல் உள்ளவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்புள்ளாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நீங்கள் இதை முழுவதும் வாசிக்கும் பொழுது, தற்பொழுது நாம் உள்ள காலம் மிகவும் கொடியதான காலம். இவை அனைத்தையும் வாசிக்க முடியும், ஆனால் அதற்கு நேரங்கள் அதிகம் கடந்து செல்லும். நீங்கள் யோசித்து பாருங்களேன். வேதாகமம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் கடைசி காலங்கள் நன்றாக இருக்கும் என்று அல்ல, கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நாம் அறிந்திருக்கிறோமா? நாம் உள்ள காலம் கொடிய காலம். அப்படி அறிந்திருந்தால் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? நாம் யாரை பற்றி கொண்டால் இந்த கடைசி காலங்களில் நமக்கு ஆறுதல் தேறுதல் கிடைக்கும் என்று சிந்தித்து செயல்படுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.